அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. எப்பயுமே காலைல வெள்ளன வேலைக்கு போகிறவங்க இன்னைக்கு எங்களோட சேர்ந்து நல்லா தூங்கிட்டாங்க. சரி போனா போகுதுன்னு விட்டுட்டேன். இருந்தாலும் அவங்க கூட ஒன்றா உட்காந்து டீ குடிக்கிறதுமே ஒரு தனி ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்குமே. இன்னைக்கு காலையில் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்புறம் வந்துட்டு அஃப்ரா குட்டி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எப்படி படுத்து கிடக்கா பாருங்க. பல பொசிஷனில் படுத்து கிடப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் அவ கூட விளையாண்டுட்டு அவங்க அத்தா கூட கிளம்பிட்டா கடைக்கு. ஏன்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு விட்டுட்டு போனாங்கன்னா அழுகாம இருப்பா. இல்லைன்னு வைங்களேன் அழுதுகிட்டு இருப்பா. அவங்க அத்தா போயிட்டாங்களா, மூஞ்சிய பாருங்களேடி சோகமா வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கிட்டு போய் நிக்கிறது, இங்கிட்டு போய் நிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த படையப்பா படத்துல சிவாஜி சார் ஆக்ட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இட்லி கடையில வாங்கிட்டு வர சொன்னேன். தோசை மாவு காலி ஆயிருச்சு. அதனால மேடம்க்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு மதியானம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரசம் வச்சுட்டு காடை முட்டை வாங்கினது இருந்துச்சு, அதை அப்படியே பெப்பர் போட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் உலைய வச்சுட்டு ஒரு அடுப்பில் தக்காளி வேக வச்சுட்டு இங்கிட்டு வந்து ரசத்துக்கு நுணுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னதான் நம்ம மிக்சியில் அரைச்சாலும் அம்மியில் நுணுக்கி செய்வோம்ல, அந்த ரசம் டேஸ்ட் தனியாக தான் இருக்கும். பட் நம்ம வீட்டில் அம்மி இல்லையே. இருந்தாலுமே சும்மா வாயில தான் வடைய சுடுறது. அதெல்லாம் இப்போ யார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா? ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே வந்துட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு நம்ம ஒட்டரை அடிக்கிற வேலை என்ன வா நினச்சனால அதை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒட்டரை அடித்து ஒரு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. ஊருக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டேன். இப்போ எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அப்பாடான்னு இப்போ தான் இருந்துச்சு. அந்த ஒட்டரை அடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீடை பார்க்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா காடை முட்டை வாங்கியிருந்தேன். அதையும் அவிய போட்டுடலான்னு சொல்லிட்டு அவிய போட்டுட்டு இருந்தேன். இந்த முட்டை வந்துட்டு அஃப்ரா குட்டிக்கும் அஃப்ரீனுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது குட்டி குட்டியாக பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல, அதனாலேயே என்னவோ. சாப்பாடு வெந்துருச்சு. அதை வடிச்சிட்டு ரசத்துக்கும் நுணுக்கி வச்சுருந்தேன்னா தக்காளி வந்துட்டு வெந்துருச்சு. அதையும் அரைச்சிட்டேன். இப்போல்லாம் கையில் பிசைய முடியறது இல்லைல்ல. அது தக்காளியா வேறு என்னவான்னு கூட தெரியலை. ஏன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது திக்காக இருக்குது. அதனால் அரைச்சிக்கிறது புளியை கரைச்சி ஊற்றிட்டு ரசத்தையும் வச்சுட்டு எங்கிட்ட முட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா அவிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் நம்ம நார்மல் கோழி முட்டை இருக்கும்ல, அதுலேயும் பெப்பர் போட்டு செய்வேன். அதை வந்துட்டு கட் பண்ணி செய்வேன். இதை கட் பண்ணணுன்னு வைங்களேன் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால பிரிஞ்சு போயிடும். நான் இப்படியே செய்வேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாருக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம வச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, மிளகு, ஜீரகம், சோம்பு மூலியமாக பவுடர் பண்ணி வச்சுருப்பேன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நல்ல சுருள இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம பரட்டி விட்டுறணும். நம்ம ஹவுஸ் ஓனருக்கு வந்துட்டு கறிவடை கொடுத்தாங்க. அதை வச்சு இன்றைக்கி லஞ்சை முடிச்சுட்டு வீடையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். மேடமுக்கும் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சாச்சு. பாப்பா கொஞ்சம் கோல்டாக இருக்கிறனால இருமலாக இருந்துச்சுனால ரசத்தை ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தேன். பாப்பாவும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு.